உனக்கு உங்கள் அப்பன் தலை குனியக்கூடாது, என்னதான் தப்பு செஞ்சாலும் தலை குனியக்கூடாது. ஆனால் நான் தப்பு செய்யலைன்னா கூட அவமானப்படலாம், அசிங்கப்படலாம், எல்லாம் படலாம் இல்லையா? டேய், நானும் அப்படிலாம் நினைக்கலடா. பிரச்சனை முடியுதேன்னு சந்தோஷம்தான் பட்டேன், அவ்வளோதான். பிரச்சனையை முடிக்கிறதா உன் நோக்கம்னா ஸ்வேதாக்கு எதுக்கு ஃபோன் பண்ணேன்னு உங்கள் அப்பா கிட்ட கேட்டிருப்படி. என்ன காலில் உனக்கு சொல்லியிருக்க மாட்டேன். என்னன்னே தெரியல, சின்ன வயசுல இருந்து நான் செய்யாத தப்புக்கு அவமானப்படுறதும் அடி வாங்குறதும் ஒரு பழக்கமாகவே போயிடுச்சு எனக்கு. டேய், சத்தியமா நான் அப்படிலாம் நினைக்கலடா. எனக்கு நீ மன்னிப்பு கேட்டா போதும், உன் கூட வாழ்ந்தா மட்டும் போதும் தான் நினைச்சிட்டு இருந்த. நீ யோசிக்கிற மாதிரிலாம் எதுவுமே யோசிக்கல. நீ அப்படி யோசிக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும்டே. ஏன்னா உனக்கு உன் சந்தோஷமும் உங்க அப்பா சந்தோஷம் மட்டும்தானே முக்கியம். அழகர், அப்படி பேசாத அழகர். சத்தியமா அப்படிலாம் இல்ல. எனக்கு உன் கூட இருக்கிறது தான் சந்தோஷம்னு உன்னை பிரிஞ்சிருந்த பாத்தியா, எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. அதுக்கு தான் உங்க அப்பா காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொன்னியா? ஏன் திரும்ப திரும்ப நீ அதையே பத்தி பேசிட்டு இருக்க? ஏய், உன்னை உண்மையா காதலிச்சதுக்காகவும் கூட சேர்ந்து வாழணுன்றதுக்காக உங்க அப்பா கிட்ட வந்து நான் மன்னிப்பு கேட்கல. ஆதி சொன்னாண்டே, அவன் சொன்ன ஒரே ஒரு வார்த்தைக்காக என் வெக்கம், மானம், சூடு, சோர்ணை எல்லாத்தையும் விட்டு வந்து உங்க அப்பா கிட்ட மன்னிப்பு கேட்டேன் நான். அவன் ஏது சொன்னா எதுக்கு சொன்னாலும் எதுக்குடா பண்ணுன்ற ஒரு திமிரு எப்பவுமே இருக்குண்டு எனக்கு. ஆனா இந்த ஆதி சொன்னா மட்டும் என்னால எதுவுமே தடுக்காம இருக்க முடியலடே. அவன் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வந்து மன்னிப்பு கேட்கணும்னு நான் முடிவு பண்ணேன். ஆனா வர வழியில யோசிச்சிட்டே வந்தேன் தெரியுமா நான். சரி, நான் வீட்டுக்கு வருவேன், நான் மன்னிப்பு கேட்கறேன்னு சொல்லுவேன். ஆனா நீ வந்து வேணாம், நீ யோசிச்சதே போதும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுவேன் நான் எதிர்பார்த்தேன் தெரியுமா. சத்தியமா எதிர்பார்த்தேன் நான். ஆனா நீ எதுவுமே பேசல. காலில் உழுக வர, சரி காலெல்லாம் உழுக வேண்டாம், வெறும் வாயில கேட்ட போதுன்னு எதுவுமே பேசல நீ. ஆனா என்னமோ தெரியல, எல்லாருக்குமே அழகர்னா கோமாளியா தான் தெரியுது இல்லையா? எனக்கு இந்த உலகத்திலே பிடிச்சவங்க ஆதியும் நீயும் மட்டும்தாண்டி. ஆனா நீங்க ரெண்டு பேருமே என்ன கோமாளியா மட்டும்தானே பாத்தீங்க. ப்ளீஸ்டா, அப்படிலாம் பேசாத, எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எப்படியெல்லாம் பேசாத? நீ பண்றதுல சொன்னா உனக்கு ஒரு மாதிரியா இருக்குதா? ஏன்டி கட்டின ஒரு காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டிருக்க, அந்த இடத்துல 3/4 கிலோ மேக்கப் போட்டு இழிச்சிட்டு மினிக்கிட்டு நின்றுருக்கிறேன். இப்போ கேட்குற கஷ்டமா இருக்குது உனக்கு இல்லையா? வலிக்குதுரே, அவமானமா இருக்குதுரே எனக்கு. நான் வேலை வெட்டி இல்லாமல் இருந்திருக்கேன், கையில் காசு இல்லாமல் இருந்திருக்கேன்டே. வீட்டில் சண்டை போட்டு வெளியூரில் பஸ் ஸ்டாண்டில் படுத்திருக்கேன்டே. கையில் காசு இருக்காது, சாப்பிட மாட்டேன் 2-3 நாள். அப்போ என் தன்மானத்தை இழந்து நான் எங்கேயும் நின்னது கிடையாது. உனக்காகவும் அந்த ஆதிக்காகவும் தன்மானத்தை விட்டு செய்யாத தப்புக்கு தான். ஒன்று மட்டும் சொல்றேன்டே, நான் நல்லவனா கேட்டவனான்னு எனக்கு தெரியாது சரியா? கொப்பன் மோசமான வண்டி அவன். அது உனக்கு என்னைக்கு புரியுமோ எனக்கு தெரியல. ஒரு விஷயம் கேட்க மறந்துட்டேன். ஒப்பம் காலில் விழுந்தது போதுமா இல்லை நடு ரோட்டில் உன் காலிலே விழுகுங்க? பதில் இல்லைல்ல. ஓ, ஒப்பம் கிட்டே போ. அவ வரா பாட்டி. ஒரு நிமிஷம் இருங்க. நான் இப்ப என்ன பண்ணிட்டேன்னு 2 பேரும் பேசாம போறீங்க என்கிட்ட? காலையில எழுந்து அம்மா கிட்ட பேசினா அதுவும் என்கிட்ட பேசாம மூஞ்சி தூக்கிட்டு போகுது. இப்போ நீங்க 2 பேருமே பேசாம போறீங்க. அங்க என்னடான்னு பார்த்தா அழகர் என்ன வேண்டான்னு சொல்லிட்டு போறான். இப்ப எதுக்கு எல்லாரும் சேர்ந்து என்ன சித்திரவதை பண்ணிட்டு இருக்கீங்க? நாங்க உன்னை சித்திரவதை பண்றோமா இல்ல நீ ஒருத்தி எங்க எல்லாரையும் சித்திரவதை பண்றியா? ஒரு நல்ல பொண்டாட்டிக்கு அழகு என்ன தெரியுமா? தான் புருஷனை எங்கேயுமே தலகுனிய விடாம இருக்கிறது தான் அழகு. இங்க பாரு, அழகர் மாதிரி நீயும் என்ன புரிஞ்சுக்காம பேசிட்டு இருக்காத. அவன் நேத்து காலில் விழுந்ததுதான் ஒரு பிரச்சனையா நினைச்சிட்டு இருக்கீங்கல்ல? ஆனா நான் என்ன தெரியுமா நினைச்சேன், இந்த பிரச்சனை இதோட முடியும்னு நினைச்சுதான் நான் விட்டுட்டேன். அதுக்காக காலில் விழ சொல்லலாமாக்கா? ஏய், மன்னிப்பு கேட்கணும்னு முடிவு பண்ணி வந்தது அவன். நான் தடுக்காம இருந்தா எப்படி இந்த பிரச்சனை முடியும்? அதனால்தான் நான் தடுக்கல. வாங்க வாங்க ஆதி. டிஸ்டர்ப் பண்ணிட்டேனோ? நான் வேணா போயிட்டு அப்புறமா வரட்டுங்களா?
இல்ல பரவாயில்ல, சொல்லுங்க. அதுக்காக சொல்ல ஆண்டாள், எப்படியும் நான் பேசுறதை கேட்டு நீங்க அழதான் போறீங்க. அதனால தான் போயிட்டு அப்புறமா வரட்டுமான்னு கேட்டேன். என்ன அமைதியா இருக்கீங்க? ஓ, உங்களுக்கு காலில் விழுந்து பேசினாதான் பிடிக்கும்ல? அப்போ உங்க அப்பாவை கூப்பிடுங்க, நானும் ஒரு தடவை விழுந்துடுறேன். அதே நீங்களுமா இப்படி பேசுறீங்க? என்ன வேற எப்படிங்க பேச சொல்றீங்க? ஒருத்தன் தப்பே பண்ணாம வந்து மன்னிப்பு கேட்டான், ஆனா அது உங்களுக்கு பத்தாம அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்றீங்க. விழ சொன்னது நீங்களாவும் விழுந்தது உங்க அப்பா காலிலையும் ஒரே காரணத்துக்காக தான் ஆதி இன்னும் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். இல்லைன்னா நடக்கிறதே வேறையா இருக்கும். அவன் எதுக்காக வந்து மன்னிப்பு கேட்டான்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும்ல. உங்க மேல வச்சிருக்கிற லவ்வுக்காகவோ இல்ல இந்த குடும்பம் அவனுக்கு வேணுங்கிறதுக்காகவோ இல்ல, நான் சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் அவன் வந்து மன்னிப்பு கேட்டான். இன்னைக்கு மன்னிப்பு கேட்டதும் எனக்காகத்தான், அன்னைக்கு உங்க அப்பாவை அடிச்சதும் எனக்காகத்தான். அவன் எனக்காகத்தான் எல்லாம் பண்றான். எனக்காக அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். என்னப்பா ஆதி, என்ன ரவுடி பைய மாதிரி வீட்டுக்குள்ள வந்து சவுண்ட் கொடுத்துட்டு இருக்கிறவன்? என்ன உன் பிரச்சனை? வாங்க சார், உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியாதுல்ல? இதை பார்ப்பா ஆதி, இது எங்க குடும்பத்து பிரச்சனை. இதுல தேவையில்லாம நீ எதுக்கு தலையிடுறவன்? உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல, அதை போய் பாருப்பா நீயே. அழகர் என் ஃப்ரெண்டு, அவனுக்கு ஒண்ணுன்னா நான் வந்து நிக்க தான் செய்வேன். ஏப்பா, நீ தாராளமா வந்து நில்லு, இல்ல உட்காரு. அதை விட்டு போட்டு எதுக்கு எங்க கிட்ட சண்டைக்கு வந்துட்டு இருக்கிறவன்? இல்ல உனக்கும் எனக்கு ஏதாவது விரோதமா இல்ல பகையா? நீங்க அழகரோட மாமனாரா இருக்கிறனால தான் இன்னும் என் வாயில இருந்து வார்த்தை நிதானமா வந்துட்டு இருக்கு. கோபமும் கண்ட்ரோல்ல இருக்கு. இதுவே வேற ஒருத்தனா இருந்தா அவன் இந்நேரம் அழகர் காலில் விழுந்திருப்பான், இல்ல என்கிட்ட அடி வாங்கியே சுயநினைவு இல்லாம இருப்பான். ஆதி, என்ன இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க அப்பாவை? என்ன இருந்தாலும் அவர் என்னோட அப்பா. உங்களுக்கு தானே இவர் அப்பா, எனக்கு என் ஃப்ரெண்டுக்கும் அப்பா இல்லைல்ல? இங்க பாருங்க ஆண்டாள், நடந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணம் அழகரும் நானும் இல்லை, உங்க அப்பா தான். நீங்க யார் சொன்னாலும் நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா நான் சொல்ல வைக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன்னு வைங்க, உங்க அப்பா வாயாலே உண்மை எல்லாத்தையும் சொல்ல வச்சிருவேன். ஆனா வேண்டான்னு பேசாம இருக்கேன். ஏப்பா ஆதி, நீயும் கூட்டாளியும் சேர்ந்து ஏதாவது நாடக கம்பெனி ஆரம்பிக்கிறீங்களா? இந்த நாடகத்தை எல்லாம் வேற எங்கேயாவது போய் போடுங்க. என்கிட்ட காட்டிட்டு இருக்க கூடாது. திருந்த மாட்டீங்க? நான் எவ்வளோ பொறுமையா பேசினாலும் திருந்த மாட்டீங்கல்ல? ஓகே, உங்களுக்கு பேசுற விதத்துல பேசினாதான் புரியும்னு நினைக்கிறேன். ஆதி, என்ன நீங்க ஏன் முன்னாடி என் அப்பாவை இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க, நீங்க சொன்ன உடனே கேட்டு அமைதியா போறதுக்கு நான் அழகர் இல்லை, ஆதி. பண்ற தப்பெல்லாம் நீங்க பண்ணிட்டு என் ஃப்ரெண்டை காலில் விழ வச்சு உங்ககிட்ட இருந்து அவனை பிரிச்சு வச்சு ரசிக்கிற உங்க அப்பாவோட ஒரிஜினல் முகத்தை நான் எல்லார் முன்னாடியும் உரிச்சு காட்டுறேன். தம்பி, கோபத்துல வார்த்தை விடாதீங்க. என்னதான் இருந்தாலும் நீங்க பாரதியோட புருஷன், பாரதி எங்க வீட்டு பொண்ணு. உங்களையும் நான் அப்படிதான் நினைக்கிறேன். நீங்க என்ன வேணா நினைச்சுக்கோங்க, ஆனா ஆண்டாள் உங்களை பத்தி நினைச்சிட்டு இருக்கிறது தப்புன்னு அவங்களுக்கு புரிய வைக்கிறேன். ஏப்பா சரி விடு. எதுக்கு அந்த அழகர் பயலால நமக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு? சார், அழகருக்காக கொலையே பண்ண வேண்டாம், சண்டை போட மாட்டேன்னா என்ன? தப்பு பண்ணிட்டேன் சார். நீங்க என் கூட நேரடியா சண்டை போட்டுருக்கலாம். பாரதிக்கு அடைக்கலம் கொடுத்த ஒரே காரணத்துக்காக நான் உங்களை எதுவுமே பண்ணியிருக்க மாட்டேன் சார். நீங்க என்ன அடிச்சிருந்தா கூட நான் வாங்கிட்டு போயிருந்திருப்பேன். ஆனா தேவையில்லாம அழகரை தொட்டுட்டீங்க. அழகரை தொட்டது எங்க அப்பனா இருந்தா கூட சட்டையை பிடிச்சி நான் கேள்வி கேட்பேன். நீங்க ஆண்டாளுக்கு தானே அப்பா, உங்களை நான் சும்மா விட்டுருவேனா என்ன? அம்புட்டு பேர் முன்னாடி வச்சு ஆர்டிட்டு இருக்கிறவன்? சார், இன்னும் நான் மிரட்டவே ஆரம்பிக்கல. மிரட்டின நீங்க தாங்க மாட்டீங்க சார். இதெல்லாம் உங்களுக்கு நான் சும்மா பேசி புரிய வைக்கிறேன். நீங்க பண்ண தப்ப உங்க பொண்ணுக்கு புரிய வச்சு அவங்களையும் அழகரையும் சேர்த்து வைக்க அன்பா சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளவுதான். இங்க வேண்டாம். உன் மேல
பெரிய மதிப்பு வச்சிருக்க. ஆனால் எனக்கு உங்கள் மேலே எந்த மரியாதையும் இல்லை சார். என் அழகரையா காலில் விழ வைக்கிறீங்க, உங்களை நான் அழகர் காலில் விழ வைக்கிறேன். அப்படி நான் உங்களை விழ வைக்கல, நான் அழகர் ஃப்ரெண்டு ஆதி இல்லை. என்னாச்சு இந்த தம்பிக்கு? இப்படி எல்லாம் பேசிட்டு போயிட்டு இருக்கியா? தம்பி தம்பி ஆதி தம்பி, கொஞ்சம் நில்லுங்க. என்ன ஆதி தம்பி, உள்ள என் பொண்ணு முன்னாடி இப்படி எல்லாம் பேசிட்டு வந்துட்டீங்க? மனசுக்கு எம்பிட்டு கஷ்டமா இருக்கு. இப்போ நீங்க என்ன என்னெல்லாம் பண்ணுவீங்கன்ட்டு உள்ள பேசி போட்டு வந்து போட்டீங்க. நான் உங்களை என்னெல்லாம் பண்ணுவேன்ட்டு தெரிஞ்சுக்காம போகக்கூடாதுல்ல. ஏன்டா டேய், என் ஊருக்குள்ளேயே வந்து புட்டு என் வீட்டுக்கு எதிரிலேயே இருந்துக்கிட்டு என்ன காலி பண்ணிட்டு போவேன்னு மிரட்டிட்டு இருக்க. ஏலே, நான் யாருன்னு தெரியுமாடா உனக்கு? ஆண்டாளுக்கு அப்பனா மட்டும் தானே பார்த்துருக்க, என்னை எதிரியா பார்த்தது இல்லைல்ல. என்னையிலிருந்து பாப்படி மாப்பிள. தர்மலிங்கம் சார், உள்ளேயாவது ஆண்டாள் இருந்ததுனால கொஞ்சம் டீசெண்டாக பேசினேன். இங்கே யாரும் இல்லை சார். ஆதிக்குள்ளே ஒரு லோக்கல் வெர்ஷன் இருக்கு, அவன் வேற மாதிரி சார். யார் என்னெல்லாம் பார்க்க மாட்டான். ஏப்பா தம்பி, தர்மலிங்கம் அதை விட மோசமானவன். அன்னைக்கு ஸ்வேதாவை வர வச்சு உங்களுக்குள்ள சண்டை வந்தப்ப இந்த பாரதி புள்ளிய நடிச்சு வருத்தப்பட்டேன். ஆனா இப்ப முடிவு பண்ணி போட்டேன், இனி இதுக்கு மேல உன்னையும் பொண்டாட்டியையும் சேது வாழ விட மாட்டேன். உன் கூட்டாளிய எப்படி என் பொண்ணுகிட்ட இருந்து பிரிச்சு சுத்த விட்டுட்டு இருக்கணும், அதே மாதிரி உன்னையும் கத்திக்கிட்டே சுத்த விட்டு போடுவேன். அந்த அழகரை விட நீ தாண்டா எனக்கு எதிரி. உன்னை காலி பண்றதுக்கு எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் நானு. சார், இந்த மாதிரி ஈ கொசு காக்காலாம் நான் நிறைய பார்த்துட்டேன் சார். தம்பி, இந்த ஈ கொசு காக்கா அதையெல்லாம் பார்த்துருப்ப. நீயே யானையை பார்த்துருக்க மாட்டியா? அந்த யானைக்கு மதம் பிடிச்சா என்ன ஆகும்னு தெரியாதுல்ல உனக்கு? சார், இப்போ கூட ஒன்றும் கெட்டு போகல. நடந்த எல்லா தப்புக்கும் நீங்க தான் காரணம்னு சொல்லிட்டு ஆண்டாளையும் அழகரையும் வாழ விடுங்க சார். நான் இங்கிருந்து கிளம்பி போயிட்டே இருக்கேன். தம்பி, நீ அப்படி சீக்கிரமாவெல்லாம் இந்த ஊரை விட்டு போகக்கூடாது. ஏய், உன்னை நான் இன்னும் அடிக்கவே ஆரம்பிக்கலடா. இரு தம்பி, இனி ஒவ்வொரு அடியா அடிக்க ஆரம்பிக்கிறேன். நீயும் உன் உடம்பு எப்படிதான் தாங்கும்னு 1 2 3ன்னு எண்ணி பாரு. தாங்கவே முடியலன்னு தோணும் போது இந்த ஊரை விட்டு ஓடணும். அதுவும் சும்மா ஓடக்கூடாது. ஏன்டா தர்மலிங்கத்தை பகைச்சுக்கிட்டோம்ட்டு என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு என்ன விட்டுருங்க ஐயா அப்படின்ட்டு கதறிட்டு ஓடணும். புரியுதா? சும்மா காமெடி பண்ணிட்டு கோவத்தில் ஏதாவது பண்ணிட போறேன். உள்ள போ. ஏன் உங்க அம்மா முஞ்ச ஏன் இருக்கு? தெரியலையே. ஏன் சோகமா இருக்குன்னு கேக்குறேன். தெரியல. பாரதி, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்கீங்கன்னு கேட்க கூடாதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஆனா நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்றது தெரியாம இருந்து அதுக்கப்புறம் நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்றது தெரியாமையே போயிருமே தான். நீங்க ஏன் இப்படி இருக்கீங்கன்றது ஒரு தடவை கேட்டுக்கிட்டா அதுக்கப்புறம் நாளை மீறி எனக்கு நீங்க ஏன் இப்படி இருந்தீங்கன்றதுனாலதான் இதெல்லாம் நடந்துச்சுன்னு நாளைக்கு எனக்கு தெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்க ஏன் இப்படி இருந்தீங்கன்றது நாளைக்கு நான் கேட்காம விட்டேன் அப்படின்னு எனக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இருக்கும். அந்த குற்ற உணர்ச்சி ஏன் எனக்கு இருக்குன்றதுக்காக தான் நான் ஏன்றது இப்போவே கேட்டுடுறேன். நீங்க ஏன் இப்படி இருக்கீன்றது நீங்களும் சொல்லிருங்க. இப்ப நீங்க என்ன கேட்டீங்க? இல்ல, நீங்க சோகமா இருக்கீங்களே, அது நீங்க ஏன் சோகமா இருக்கீங்கன்றது நான் கேட்காம விட்டேனா அது ஏன்னு எனக்கு தெரியவே. வேண்டாம் மாமா, ப்ளீஸ் மாமா, உங்களை கெஞ்சி கேக்குறேன் மாமா, ப்ளீஸ் இன்னொரு தடவை சொல்லாதீங்க மாமா. நான் என்ன தப்பா சரி, அம்மா ஏன் இப்படி இருக்காங்கன்றது கேட்டு சொல்லு. அதானே கேட்டிருக்கிறேன், அதானங்க கேட்குறேன்.
சோகமாலாம் இல்லைங்க, ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்னங்க கஷ்டம் உங்களுக்கு? நானும் ஆதியும் உங்களை மன்னிப்பு கேட்க சொன்னோம் தானே நீங்க போய் மன்னிப்பு கேட்டீங்க. இல்லைன்னா நீங்க கேட்டிருக்க மாட்டீங்கல்ல. ஏன் முடிஞ்சது பதிலா பேசிக்கிறீங்க? விடுங்க, இதுவா விஷயம்? எனக்கும் சரி ஆதிக்கும் சரி அவ உங்களை காலில் விழ சொன்ன விஷயம் தெரியாது. தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உங்களை மன்னிப்பு கேட்க சொல்லிருக்க மாட்டோம். நீங்க என்ன, நான் நிஜமாவே அவன் காலில் விழுந்தேன்னு நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? நான் அந்த ஆள் நிக்கிற இடத்துல 10 ரூபா காயினை போட்டு குனிஞ்சு காயினை எடுத்தேன். அந்த ஆள் நான் அந்த ஆள் காலை தொட்டேன்னு நினைச்சு பெருமையை பீத்திட்டு மீசை முறுக்கிட்டான். அவனுக்கு சந்தோஷம், அவன் பொண்ணுக்கு சந்தோஷம். நான் பாட்டு கிளம்பி வந்துட்டேன். சிம்பிள். நான் போய் அழகறியாம காலையா சூழுவானா என்ன நீங்க? என்னாச்சு? ஆதி மேல உங்களுக்கு எந்த கோவமும் இல்லையா? என்ன கேள்விங்க அது? ஃப்ரெண்டுங்க அவன். நீங்க அவர் சொன்னதுனால தானே மன்னிப்பு கேட்டீங்க. என்னங்க ஆதி சொல்லாம நான் போய் அந்த தேங்காய் மண்டை காலில் விழுந்திருக்க மாட்டேன். அந்த ஆளை என் காலில் உழுக வச்சிருக்க மாட்டேன்னா என்ன? நான் 2 பேரும் பேசிக்கவே மாட்டீங்க, ஆனா ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டீங்க. உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை என்னால புரிஞ்சுக்கவே முடியல. நீங்க பிசுராந்த கோப்பெருஞ்சோழன் பத்தி கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? அவங்க நட்பு 2 பேரும் ஒருத்தர் பார்த்தது கூட கிடையாது. ஆனா 2 பேர் ஈருடல் ஓர் உயிர் மாதிரி வாழ்ந்திருக்காங்க. ஒருத்தர் செத்த செய்தியை இன்னொருத்தர் கேட்டதும் அவரும் இறந்துட்டாரு. தெரியுமா உங்களுக்கு? உனக்கு தெரியுமா? படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன் மாமா. அதாங்க நட்பு. அந்த மாதிரி தாங்க நானும் ஆதியும். என்னன்னு தெரியல, அவன் என்ன சொன்னாலும் நான் பண்ணிடுறேன். அவன் என்னை தண்டவாளத்தில் கொண்டு போய் தலையை வச்சு படிச்சு சாவிடான்னு சொன்னா கூட நான் ஏன் எதுக்குன்னு கேட்காம பண்ணிடுவேன் நாட்டுருக்கு. இன்னொரு விஷயங்க, எனக்கு கொஞ்சம் வாய் ஜாஸ்தி. இருக்கிறது எல்லாத்தையும் உளறிடுவாங்க. ஆனால் ஆதி அப்படி இல்லை. வெளியே எதுவுமே காட்டிக்க மாட்டேன் பெருசா. ஆனால் என்னை விட அவனுக்கு தான் பாசம் ஜாஸ்தி. ஒரே ஒரு ஆசை தான், நான் வாழ்க்கை எந்த மாதிரி வேணால் வாழ்ந்துட்டு போயிடுவேன். எனக்கு சாகணும்னு இருந்தா அது நான் ஆதிக்காக தான் சாகணும். நான் ஆதி மடியிலே செத்துறணும், அவ்வளோதான். ஆதி உண்மையிலேயே ரொம்ப லக்கி தான். இல்லைன்னா அவருக்கு உங்களை மாதிரி ஒரு ஃப்ரெண்டு கிடைச்சிருக்க மாட்டாரு. சரி, மன்னிப்பு கேட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு ஆண்டாள வேண்டான்னு சொன்னீங்க? அவளை பற்றி பேசாதீங்க. நான் மன்னிப்பு கேட்குறேன்னு போகிறேன். நான் அத்தையும் பாட்டி என்னை பார்த்துட்டு அந்த ஆள் காலெல்லாம் விழுகுவானா அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ ஒரு வார்த்தை பேசல தெரியுமா? நான் காலில் விழுகிறேன், அதை பார்த்துட்டு ஈன்னு இழுச்சிட்டு நிற்கிறேன். அந்த கோவத்துக்கு அங்கேயே அவளை நான் 4 இழுப்பு இழுத்துருப்பேன். ஒரு தடவை தெரியாமல் ஏற்கனவே ஒரு தடவை அடிச்சிட்டேன் நான். அதுக்கே எனக்கு பொம்பளைங்களை அடிக்கிறது பிடிக்காதுங்க, தப்புங்க அது. ஆனால் உசு பேத்துறாங்க அவன். அவளை இப்படி வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு வந்ததுக்கு பதிலா நல்லா நீங்க அவளை 4 அடி அடிச்சுட்டு கூடவே இருந்திருக்கலாம். நீங்கள் என் ஃப்ரெண்டு ஆதியோட பொண்டாட்டி தானே? ஆமா எனக்கு தங்கச்சி மாத்திரை தானே? ஆமா, நான் உனக்கு கேட்ட பண்ணுவீங்களா? சொல்லுங்க என்ன வேணும், கண்டிப்பா பண்றேன். ஒரு பொடி தோசை, ஒரு முட்டை தோசை, ஜஸ்ட்டு தேங்காய் எண்ணெய் போட்டு. பொடி இருந்தால் பொடி, சாம்பார் இருந்தால் சாம்பார். பசிக்குது எனக்கு. 2 இல்ல 4 தோசை சுட்டு தருவேன். ஏங்க 4 எல்லாம் வேண்டாம், தொப்பையை குறைக்கலான்ட்டு இருக்கேன் நான். அதனால 4 தோசை சாப்பிட்டு சுடு தண்ணி குடிங்க. போகும்போது ஆண்டாளையும் கூட்டிட்டு போங்க. இங்கேயும் குறையும் அங்கேயும் குறையும். உங்களுக்கு தொப்பை குறையும், அவளுக்கு கொழுப்பு குறையும். என்ன